நீலகிரி மாவட்டம் எடக்காடு அரையட்டி பகுதியில் தனியார் தோட்டத்தில் சிறுத்தை தாக்கி சதீஷ் என்ற இளைஞர் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அளித்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். சத்தியமூர்த்தி நகரில் நேற்று இரவு ஒரு வேலைக்கு சென்றவர் சதீஷ் என்பவரை சிறுத்தை தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அவரை உடனடியாக உதகை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தற்போது நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம். வணக்கம். நேற்று இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, நீங்க பாத்தீங்க? இந்த ஊர்ல நிறைய வனவிலங்கு வருதுன்றீங்க, என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு? சார், என்னன்னா நேத்து திடீர்னு சம்பவம் நடந்தாச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் தான். அது உயிர் சேதம் ஆயிடுச்சு, மிகப்பெரிய இழப்பு. அந்த வீட்டுக்கும் சரி அந்த ஊருக்கும் சரி மிகப்பெரிய இழப்பு ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபிரகாரமா நாங்க வாய்மொழியா பெட்டிஷன் கொடுக்கல, நாங்க வாய் வார்த்தையே சொன்னோம். என்னன்னு கரடி ஒரு 2-3 வீடு அட்டாக் பண்ணியிருக்குது, நீங்க உடனடியாக கூண்டு வச்சு பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கண்துடிப்பாக அப்படியே விசாரணை பண்ணாங்க, என்கொயரி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. மேற்கொண்டு நடவடிக்கை இருக்குல்ல. அவங்க நேற்று யதார்த்தமா இவங்க ரெகுலரா அவங்க 1.5 மாசமா அந்த காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று அவங்க வேலைக்கு போனவங்க முடிஞ்சு சாயந்தர நேரத்தில் வீட்டுக்கு வர்றப்ப அவுட் சைடு வந்திருக்குது, பாத்ரூம் வந்துறதுனால அவர் பக்கத்துல அது டி எஸ்டேட் தாங்க, பட்டாளேண்டு தான். அதுக்குள்ளார அது திக் ஃபாரஸ்ட்னா அடர்ந்த தேயிலை கும்போடு இருந்திருக்குது. ஆனா அது மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டதுனால அது ஃபாரஸ்டா மாறிடுச்சு. ஆனா அது பட்டாளேண்டு தான். இவங்க என்ன பண்ணிருக்காரு, பாத்ரூம் போறதுக்காக போயிருக்கிறாரு. இவங்க மற்ற 4 பேர் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நின்றாங்க, பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஆளு காணுமே, எங்க போனான்னு தெரியல. இவங்க ஆட்களுக்கு தேட போது அப்புறம் ஆளு வரல. இவர் இந்த திசையில போயிருக்கிறாருன்னு சொல்லி போகும்போது அந்த புதருக்குள்ளார போகும்போது ஒரு சவுண்ட் வந்திருக்குது. ஒரு சவுண்ட் இவங்க பயந்துட்டாங்க, என்னமோ அட்டாக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஊருக்காரங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து எல்லாம் போய் நாங்க அந்த வழியெல்லாம் வெட்டி பார்க்கும்போது சிறுத்தை இந்த பின்தொலைவில் அடிச்சு அந்த மூளையை அப்படி கசிக்கு எடுத்துருச்சு. அப்படியா இருந்துச்சு. அது அங்கேயே அட்டாக் ஆள் அவுட்டுங்க. அப்புறம் நாங்கள் மறுபிரகாரமா எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து அவங்களும் பார்த்தாங்க. அதே நேரத்தில் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிற வீட்டுக்கும் உரிய இழப்பீடு வரணும். அதை கவர்மெண்ட்லயும் சரி, இல்லை கட்சி மூலியமா கொடுத்தாலும் சரி, அரசு வனத்துறை மூலியமா கொடுத்தாலும் சரி, அந்த பொண்ணு படிச்சிருக்கிறாங்க, ஒரு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உண்டான கவர்மெண்ட் உத்தியோகம் ஏதாவது ஒரு வேலை, அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை போட்டு கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு உண்டான பண வசதியோ நிதி வசதியோ உங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, இந்த பொதுமக்களுக்கு. அதே போலதான். அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியிலுடைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சதீஷோட மனைவிக்கு ஒரு அரசாங்கம் வேலை வழங்கி வேணும் என்று இவர்களோட கோரிக்கை உள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதிக்கு வருகின்றனர், அவர்களுக்குரிய நிவாரணம் அளிக்கப்படுகின்றனர். எனவே இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்று இந்த மக்களுடைய வேண்டுகோளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக உதவியிலிருந்து ஸ்காட்.